தங்கம், என்ன வேணும்? ஸ்கூலுக்கு போனோம். ஸ்கூலுக்கு போனா அம்மாட்ட போய் கேளு. வந்து கிளப்பிடு பையே. உங்க அம்மா கிளப்பிடுவாங்க போ. நீ தான் வந்து என்னைய ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும், இல்லைன்னா நான் போக மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது பேராண்டி, அப்புறம் அம்மா கோவப்படுவாங்க. போ, நீ ஸ்கூலுக்கு போறதுக்காக அம்மா உனக்காக சமைச்சிட்டு இருப்பா. உங்க அம்மாட்ட சொன்னீங்கன்னா அவளே ரெடியாக்கி விட்டுருவா. போடா. நீ தான் வரணும், வரியா இல்லையாப்ப? சரி வர இரு. இங்கேயே உட்காந்துருக்க, ஹாலுக்கு வர வேண்டியதானே பையே? இல்லப்பா, இப்பதான் எந்திரிச்சேனா, அதான் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். சரி வா பை முத. அப்போ வரேன். இந்த பையன் நம்மள போட்டு தொந்தரவு பண்றான். ஏற்கனவே அவன் அம்மா காரி என்னைய தான் திட்டுறா. நீ வந்தனாலதான் என் வீட்டுக்காரன் பேச்சு கேட்க மாட்டேறான்ட்டு. இப்ப என்னன்னா பேராண்டி என்னை வந்து கிளப்பிடுங்கிறான். அவ்வளவுதான், இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல. பேராண்டி ஆகாசு, என்ன அம்மா காப்பி வச்சிருக்கா, குடிக்காம இருக்க? எனக்கு வேண்டாம். ஆப்பா குடிப்பா, அப்புறம் ஆறி போயிரும். அம்மா போட்ட காப்பி நல்லாவே இல்ல. அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. அம்மா உனக்காக எல்லாமே செய்யறாங்கல்ல. உனக்காக தானே எல்லாமே செய்யறாங்க. எப்படி குறை சொல்லலாமா? போ பை, நீ சும்மானு கடை. ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விடு. என்ன சின்ன பிள்ளையா? ஸ்கூலுக்கு போக ரெடி பண்ணிட்டு என்ன வந்து கூப்பிடுற? ஏன் ரெடி பண்ணிக்க வேண்டியதான்? அதெல்லாம் முடியாது. சரி வரேன். எங்க ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் எங்க எடுத்து வச்சிருக்க? நான் எடுத்துட்டு வரேன். காப்பி தான் வேணான்ட்ட, ஏதாவது போட்டுட்டுமா? ஒன்னும் வேண்டாம். சரி போ வரேன். வேணாண்டு என்ன, நம்மள ரெடி பண்ணி விடு. அதை பண்ணி இதை பண்ணி நம்மள தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். அத்தை என்ன பண்றீங்க? அம்மாவே எனக்கு ஸ்கூலுக்கு கிளப்பிடு அப்படின்னா அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். ஏன் எனக்கு தெரியாதாக்கும்? நீங்க ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க, சரியா? அவனை கிளப்ப எனக்கு தெரியும், நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். அம்மாடி மருமவளே, பேராண்டிதான் அப்ப இன்னைக்கு கிளப்பி விடு, கிளம்புனாதான் நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொன்னான். அரே ஏன் மாமே சொன்னானா? காலையிலயே எப்படி போட்டி போட்டுருக்கீங்க? யார் காலை சீக்கிரம் எந்திரிக்க சொன்னது? உங்களுக்கு காலையில வேலை வச்சேனா? இல்ல காய் அரிஞ்சு கொடுங்க, சமைச்சு கொடுங்கன்னு சொன்னேனா? வீட்டுக்காருக்கும் என் பிள்ளைங்களுக்கும் எனக்கு சமைக்க தெரியும், எல்லாம் பாத்துக்க தெரியும். நீங்க ஒன்னும் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு சமைக்கிறதுனா நீங்க போய்க்கோங்க, சரியா? அம்மாடி என்ன நீ பாட்டுக்கு வளவலன்னு பேசிக்கிட்டே போற? நான் பாட்டு என் ரூம்ல தான் உட்காந்துருந்தேன். ஆகாசுதா வாப்பைன்னு வெளியே கூப்பிட்டான். ஏன் பேரன் கூப்பிட்டதுக்கு நான் வர வேணாமா? ஏன் உங்க பேரன் கூப்பிட்டா அப்படியே ஓடி வந்துருவீங்களோ நீங்க? பேரன் மேல அவ்வளவு பாசம் இருக்கா உங்களுக்கு? பாசம் இல்லாமையா வந்தேன்? இங்க பாரு நீதான் என்ன வம்பளுக்கிற மாதிரி தெரியுது. நான் என் பேரனை நான் கிளப்பி விடுக்கிறேன். உனக்கு டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு கட்டினியா? அந்த வேலையை மட்டும் நீ பாரு. 10 மாசம் சுமந்து பெத்தனா என் பிள்ளை எப்படி வளர்க்கணும், எப்படி பார்க்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எனக்கு தெரியாதா? இப்ப புதுசா வந்துட்டு நீங்க சரின்ட்டு உரிமை கொண்டாட்டு இருக்கீங்க. இவ்வளவு நாளா எங்க போயிருந்தீங்க? மக பிள்ளைய மட்டும் பாத்துட்டு இருந்தீங்க. இப்ப உட்காந்துட்டு என் பையனை பாக்கணும் உங்களுக்கு என்ன தேவையா? என்னம்மா என்ன காலையில இப்பெல்லாம் ஆரம்பிக்கிற? என் மவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் மவ வீட்டுல இருந்தேன். இப்பதான் ஒரு மாசத்துக்கு போய் இருந்துட்டு வந்தேன். அதுக்குள்ள உனக்கு பொறுக்கலையா? எப்படியாவது மாமியார் வீட்டை விட்டு துரத்தி விடணும்னு பார்த்தா அதுவும் முடிய மாட்டேங்குது. என்னதான் பிளான் பண்றது? என்ன அமைதி ஆயிட்ட? ஒண்ணு இல்ல. ஏனாடி ஆகாசே, இங்க வாப்பா. என்ன பையே? இதானே என்னை கூப்பிட்ட, ட்ரெஸ் போடணும் வா பையே போட்டு விடுன்ட்டேன். ஆமா. உங்க அம்மாட்ட நல்லா சொல்லு, அதுல விழுற மாதிரி. ஆமாமா, நான் தான் அப்பைய கூப்பிட்டு ட்ரெஸ் மாத்தி விடு, ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் இருக்கேல, அப்படியே உங்க அப்பைய கூப்பிடுற நீ? நம்ம நான் தானே மாத்தி விடுவேன் உனக்கு. இதான் சமைச்சிட்டு இருந்தியே, வராப்புல தெரியல, அதனாலதான் அப்பைய கூப்பிட்டேன். நான் பாரு ஒண்ணும் இல்ல, பிள்ளைக்கு ட்ரெஸ் போடுறதுக்கு இவ்வளவு சண்டை ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணாத காலங்காட்டியும், சரியா? இப்ப என்ன உன் பிள்ளைக்கு நீ ட்ரெஸ் பண்ணணும் அவ்வளவுதானே. நீயே போய் போட்டுக்க போ, நீயே போய் போட்டுக்கோ, சரியா? நீ ஆள விடு சாமி, வேலை செய்யறதெல்லாம் உங்க அம்மா பாத்துக்குவாங்க, சரியா? போய் உள்ள ரெஸ்ட் எடுக்கிறேன். என்ன பையே? என்னடா நீ தான் போய் போட்டுனா? அதான் உங்க அம்மா சொல்லிட்டால, அவ இருக்கும்போது நாயே உரிமை கொண்டான்ட்டு ஏன்டா என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? போடா உங்க அம்மா கிட்ட. ஏய் ஆகாசு, இங்க வா முத. வரமாட்டேன், போமா. வரியா இல்லையா? அம்மா கூப்பிடறால, போப்பா. என்னம்மா? காலைல 5 மணிக்கெல்லாம் வந்துருச்சு. வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு சாப்பாடு செஞ்சு வச்சா செய்ய வேணாம், அவங்க தான் செய்யணுங்கிற. ஏன்டா இப்படி நடந்துக்கிற? அதுவும் இப்ப ஒரு வாரமா தான் அப்படி நடக்கிற. நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். ஏன் இப்படி பண்றேனே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் அம்மா அம்மான்னு என் மேலதான் ரொம்ப பாசமா இருப்ப. இப்ப உங்க அப்பைய வந்தோன்னே உங்க அப்பைய போனுங்கிற. என்னடா அது? அம்மா நீதான் இப்படி இருக்கேன்னு பார்த்தா உங்க அப்பனும் இதே மாதிரிதான் இருக்காரு. புதுசா அம்மா அம்மான்னு உரிமை கொண்டாடிட்டு. இதுக்கு முன்னாடி அம்மா எங்க போனாங்களாக்கும்? இப்ப வந்துட்டு பேர வேணும் மகை வேணும் நினைச்சா தெரியுமா? எல்லாம் தான் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்க அப்பையே. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அம்மா உனக்காக தானே எல்லாமே செய்யறேன். இதா உனக்கு அது கூட அக்காகவே உங்க அப்பாக்காகவும் நான் இவ்வளவு வேலை செய்யறேன். எல்லாம் பண்றப்ப ஸ்கூல் ட்ரெஸ் மட்டும் போட முடியாது என்னால. சொல்லுடா. பாரு நிறுத்து. பிள்ளைங்கிட்ட எதுக்கு இப்படி அதட்டி பேசுற? இப்படி பேச கூட தெரியாத உனக்கு? பிள்ளையே படிக்கதான் ஸ்கூலுக்கு போகுது. இப்படி திட்டி அதட்டி ஸ்கூலுக்கு அனுப்புனேன்னு வச்சுக்கோ, பையன் அங்க போய் படிப்பானா? படிக்கதான் தோணுமா அவனுக்கு? நீங்க நிறுத்துங்க, உங்ககிட்ட நான் பேசவே இல்ல. அவன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவன்கிட்ட தான் பேசுறேன், இல்லன்னு சொல்லல. சின்ன பையன்கிட்ட இப்படிதான் நடந்துக்குவியா நீ? அதான் இவ்வளவு தூரம் வளர்ந்தாரு குழந்தைய பெத்தாலும் உன் பையன் முன்னாடி பேசுற கூட அவனுக்கு தெரியல. இப்படிதான் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்பியா அவன்கிட்ட. அதனாலதான் அப்பையும் மேல பாசம் வந்துச்சு அவனுக்கு. பாசம் பாசத்துலயும் தூக்கி போய் குப்பையில போடுங்க. இங்க பாரு ஆகாசு, அம்மா லஞ்ச் பேக்ல சாப்பாடு, ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாமே அடுக்கி வச்சிருக்கேன். எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல ஒழுங்கா சாப்பிடுற, என்ன புரியுதா? அப்படியே வா, உனக்கு ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு வரேன். அப்படியே நீ கிளம்பு. வேண்டாமா? வேண்டாம். இவ்வளவு கோவத்தோட ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுன்னு வச்சுக்கோ, அவன் ஸ்கூலுக்கும் போக மாட்டான், எங்கேயாவது போயிடும், பாத்துக்கோ. இங்க பாரு கிராண்ட்மா லேடி, நீ முதல் வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். நீங்க வராத வரைக்கும் நானும் என் புள்ள புருஷன் 3 பேரும் சந்தோஷமா நிம்மதியா இருந்தோம். நீங்க ஓவரா அவனுக்கு செல்ல கொடுக்குறீங்க, அதனால இப்படி ஆடிட்டு இருக்கான்.
யாரு பையன் அம்மா எப்படிலாம் திட்டுது? அம்மா தான் சரியான பஜாரியாச்சே. உனக்கு சின்ன பிள்ளைங்கள்ட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்து கூட தெரிய மாட்டேங்குது. போய் உனக்கு ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளப்பி விடுறே வா. சரி பையே. பாப்பா நம்ம போலாம். டேய் ஆகாசே நின்னே. நிக்க முடியாதுமா, போமா. இப்ப அம்மா பேச்சு கேப்பியா கேட்க மாட்டியா? கேட்கலாம் மாட்டேமா. கிராண்ட்மா நீ கொஞ்சம் நின்னுங்க. என்னம்மா? என்னம்மா? பிள்ளைகிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், நின்னுடான்னு சொல்றேன். தோட நிக்க மாட்டேங்கிறான். நீங்க எடுத்து சொல்ல மாட்டீங்களா? நான் என்னத்த எடுத்து சொல்றது? புள்ள உன் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. நான் எது காரணமும் இல்லம்மா. பையே எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு. இருடா பேராண்டி போலாம். பாரு என் பேராண்டிக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சான். நான் போய் ட்ரெஸ் மாத்தி விடுறேன். நீ சாப்பாடுலாம் எடுத்து வை. என்னடி சாப்பாடு எடுத்து வேணா அனுத்துற? கோவம் உச்ச கட்டத்துல இருக்கு. உச்ச கட்டத்துல இருக்குன்னா போய் முட்டிக்க போ. இப்பயாவது கோவம் தெரிஞ்சிடும். தான்மா என் பிள்ளையே என் பேச்சு கேட்க மாட்டேங்குது. பின்னாடி வந்த புள்ள இப்ப உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கு. என்னத்த வசியம் போட்டீங்க என் பிள்ளைக்கு? பேசுவோமா பேசுவ. நான் என்னத்த போறேன் என் பேராண்டிக்கு வசியத்தை? அவனுக்கு புரியுது இந்த அப்பை நல்ல பையனு. நல்ல பையா நல்ல பை. இது டேஞ்சரஸ் லேடி. என்னமோ இங்கிலீஷ்ல டஸ் புஸ்ன்னு பேசுற. புரிய மாட்டேங்குது. நான் போய் என் பேராண்டியை கிளப்புறேன். சாப்பாடு எடுத்து ரெடியாவே. என்ன சரியா? பேராண்டி போலாம். உங்க அம்மாக்கு தான் இங்கிலீஷ் தெரியும். அவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. அம்மையா அதை கேட்டுட்டு இருக்கணும். தேவையே இல்ல. சரி பையே. இருக்கட்டும். வாக்கிங் போன மனுஷன் வரட்டும் போத. அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. என் பிள்ளையே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்களே. அப்ப எத்திருக்கிறது ஒரே பையன். இவன் கூட என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். நீ சுத்தி வந்த பையன் இப்ப என்னை விட்டுட்டு உங்க பின்னாடி வரானா? இங்க ஏதோ பண்ணிருக்கீங்க. இருக்கட்டும், அந்த மனுஷன் வரட்டும். அதுக்கப்புறம் இருக்கு. வீட்டுல இருக்க போறது நீங்களா இல்ல நானான்னு பாத்துக்கலாம். மருமவளே நான் இங்கதான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். அது உங்க பையன் வந்து சொல்லட்டும். பேசுறாங்க பேச்சு வரட்டும். ஒண்ணுக்கு ரெண்டா உங்களை பத்தி நான் சொல்லி விட்டு வீட்டை விட்டு துரத்தல. நான் யாருன்னு காமிக்கிறேன். 5 மணிக்கு எந்திரிச்சு இவனுக்காக சாப்பாடு ரெடி பண்ண பத்தியா? நம்மள சொல்லணும். நாளைல இருந்து மாமியார் ரெடி பண்ண சொல்லிடுவோம். கிராண்ட்மாவே எந்திரிச்சு 5 மணிக்கு சாப்பாடு ரெடி பண்ணட்டும். வேணா அசந்து தூங்க வேண்டியதான். தங்க ஸ்கூலுக்கு போன நேரத்துல அழுகுற. அம்மா திட்டுறாங்கல்ல, அதுக்காக தான். உங்க அம்மா ஒரு பைத்தியக்காரி. சின்ன பிள்ளைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட தெரியல. அம்மா தான் முதல்ல ஸ்கூலுக்கு அனுப்பணும். பாரு பையே பின்னாடி நின்னு கூட கத்திட்டு இருக்க அம்மா. இதுப்பா விட காதுல வாங்கிக்காத அதெல்லாம். உங்க அப்பா வருவால, நான் சொல்லி வைக்கிறேன். சரி பையே. நானும் சொல்றேன் என்ன நடக்குதுன்னு பாப்போம் இன்னைக்கு. அப்பையே நீ ஆனா பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. உங்க அம்மா ஒரு புள்ள பூச்சி. அதுக்குள்ள நான் போய் பயப்படுவேனாக்கும். அம்மா புள்ள பூச்சிலாம் கிடையாது. அது சரியான விஷம் பையே. அம்மா விஷமா இருந்தா எனக்கு என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த ஆளு பத்திரமா இருந்துக்கோ. சரி தங்கம், நீ அழுவாம போ சரியா? அப்பை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டுமா? பையே இப்ப வேன் வரும், அதுலயே போய்க்கிறேன். சரி தங்கம், பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் சரியா? நல்லா படிக்கணும். அப்ப எவ்வளவு செலவு பண்றான் உனக்காக. வேன் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவு பாக்குறான். நீ தான் பார்த்து நல்லா படிக்கணும். என்ன தங்கம்? சரி பையே. சரி ஸ்கூலுக்கு போறப்ப அழுவாத தங்கம். அழுவே நிப்பாட்டு. இப்பதான் நல்லா இருக்கு பேராண்டிக்கு. ஸ்கூல்ல போய் நல்லா படிக்கணும்ல. அப்ப டீச்சர் எல்லாம் கேட்பாங்களே, ஏன் என்னாச்சு முகத்தை இப்படி வச்சிருக்குன்னு டீச்சர் அப்படி திட்டுவாங்கல்ல. சிரிச்ச முகத்தோட ஸ்கூலுக்கு போனோம். என்ன தங்கம்? சரி பையே. சரி போயிட்டு வாங்க. பக்கத்து ஸ்டாப்ல தானே வேன் வரும். நான் வந்து ஏத்தி விட்டுமா? அம்மா தான் வருவாங்க. சரி அம்மாவை கூட்டிட்டு போ. ஆனா பையே நீயே வந்து ஏத்தி விட்டுரு. நான் வர வேணாமா? எப்பவுமே நான் தானே வரணும்னு சொல்வேன். என்ன உங்க அப்பைய கூப்பிடுற? எனக்கு உன்னை பிடிக்கலமா, வா பை போலாம். அட்டுன்னு அம்மா பிடிக்கலன்னா சொல்லக்கூடாதுப்பா. அம்மா வாப்பெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. அம்மா உனக்காக காலைல சீக்கிரம் சமைச்சு கொடுக்குறாங்களே, அதனால அம்மாவை பிடிக்கலன்னா சொல்லக்கூடாது. என்னப்பா? சரி வாப்பா நம்ம வேன்ல கிளம்புவோம். பேராண்டிய வேன்ல ஏத்திட்டு வந்துடுறேன், பாத்துக்கோ. போப்பா. என் புள்ளைய கூட்டிட்டு போய் நீங்க வேன்ல ஏத்த போறீங்களா? பொம்மை என்கிட்ட டாட்டாமா பைமா சொல்லிட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போவான். இப்ப அது கூட சொல்லிட்டு போக மாட்டேங்கிறான். மாமியார் கிளவி புள்ளையும் ஆட்டி விட்டு தொட்டிலையும் கிள்ளி விடுற. கொஞ்சோறு படுஜோரா தான் இருக்கு. என் புள்ள இப்படி பேசிடுச்சே, என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னை பூஞ்சி கூட பார்க்காம போயிருச்சே. எல்லாம் அந்த கிளவியால தான் வந்துச்சு. வரட்டும் அந்த மனுஷன். சண்டைய பாரு, பெரிய பிரளயமே வரப்போகுது. நான் பெத்து வச்சுக்கிறது ஒரு புள்ள, அதை கூட என் மாமியாரு பிரிச்சு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போதே. நேர பார்த்து இந்த மனுஷன் ஆளையே காணா. வாக்கிங் போறானா? வாக்கிங் பொல்லாத வாக்கிங். புள்ள ஸ்கூல் போற இடத்துல வாக்கிங் ஓட்டி என்ன வாக்கும்? மனுஷனுக்கு கொஞ்சம் கூட இதுவே கிடையாது. அந்த மனுஷன் வராரு. அழுத மாதிரி நடிச்சாதான் அந்த மனுஷன் நம்புவான். ஏன்டி இப்படி அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? எல்லாம் உங்க அம்மா பண்ண வேலைதான். அம்மா பண்ண வேலையா? ஏன் உங்க தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டானா? ஸ்கூலுக்கு ஏத்தி விடாம நீ பாடுங்க நிக்கிற. வேன் வர டைம் தானே, நீ ஏன்டி போல? அதான் உங்க அம்மா போயிருக்காங்களே. அம்மா போயிருக்காங்களா? சரி உள்ள வா, எனக்கு ஒரு டீ போட்டு கொடு. குக்கிங் போனதுனால ஒரு டயர்டா இருக்கு. ஏயா நான் அழுதுட்டு இருக்கேன், என்ன இது கூட கேட்க மாட்டேங்கிற? உனக்கு அசதியா இருக்கிறதால டீ வேற போட்டு தரணுமா? நானு டீ போடவும் உங்க அம்மாக்கு சாப்பாடு அடிக்க போடவும் பாத்திரம் விளக்கவும் இந்த வேலைக்காரியமா தான் இருக்கணுமாக்கும். ஏண்டி என்னாச்சுடி? போ, சேர வேலை தானே பாத்துட்டு இருக்க. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க சொல்லு? அது ரோட்ல நின்னுட்டு. வசந்தி வா உள்ளார போல வா. இன்னைக்கு உங்க அம்மாவா நானா? ஒரு பதில் சொல்லாம நான் உள்ளார வர மாட்டேங்க. ரோடுன்னு பாக்குறேன், இல்லன்னா அவ்வளவுதான் உன்னைய. நானே வாக்கிங் போயிட்டு செம்ம டயர்டா இருக்கேன் பாத்துக்கோ. டீ போட்டு கேட்டது தப்பாக்கும். டீ போடுறதுலாம் தப்பு கிடையாது. உங்க அம்மா இவ்வளவு ஆடினாங்க பாத்தீங்களா காலையில இருந்து ஒரு ஆட்டம், அதுதான் ரொம்ப தப்பு. அது எங்க அம்மா ஆட்டம் ஆடினாங்களா? அம்மாக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாதுடி. இந்த மனசனுக்கு ரணங்கடத்துல ஒரு குதூகலம். பேசுறத பாரு. சரி விஷயம் என்னன்னு சொல்லு முத. எப்பவுமே என் புள்ள என்ன இதுன்னு என்கிட்ட தான் வரும். அம்மா அம்மான்னு என்னையே சுத்தி வந்த புள்ள இப்ப என் பேச்சே கேட்க மாட்டேங்குது. நான் ஸ்கூல் ட்ரெஸ் போடக்கூடாதான், உங்க அம்மா தான் போடணுன்ட்டு உங்க அம்மா பின்னாடியே சுத்துறான். உங்க அம்மாவும் சும்மா இருக்காங்களா? 1க்கு 2 மாட்டி விடுறாங்க. உங்க அம்மா கூட பேசாதடா அப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் என்னங்க நியாயம்?
நான் பெத்து வச்சுக்கிறது ஒரு பிள்ளை, அதுகிட்ட போய் பேசக்கூடாது இப்படிலாம் சொல்லி வச்சா அந்த சின்ன பிள்ளை மனசு எப்படி இருக்கும்? பெரியவங்க சொல்றாங்க அவங்க பேச்ச கேட்கணும்னு சொல்லிட்டு கேக்குமா கேட்காதா சொல்லுங்க? சொல்லியா? நீ என்னன்னா உங்க அம்மா 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 பின்னாடியே போற. நான் பெத்து வச்சிருக்க ஒரு பிள்ளையும் பையா பையனு அவங்க பின்னாடியே போகுது. நான் எதுக்கு அங்க இருக்கணும்? எதுக்கு இருக்கணும்? எனக்கு யாரும் இல்ல, நான் மட்டும் ஒண்டி கட்டியாட இருக்க மாதிரி எனக்கு இருக்கு. யாரும் என்னை விட்டு போன மாதிரி இருக்கு, கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான். உங்க அம்மா இந்த வீட்டுல இல்லாத வரைக்கும் நான் நிம்மதியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன். உங்க அம்மா எப்ப இங்க வந்தாங்களோ அதுல இருந்து நிம்மதியே போச்சு. அதுவும் இல்லாம அந்த பிஞ்சு மனசுல அம்மா கூட பேசாதடா வைக்காதடா அப்படிலாம் சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? ஸ்கூலுக்கு போற நம்ம பிள்ளை எப்பவுமே என்கிட்ட முத்தம் கொடுத்து டாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு போவான். இன்னைக்கு அப்படி சொல்ல கூட மாட்டேங்கிறான். நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிக்கிட்டே போறான். சொல்லியா? நீ பாட்டு காலைல வாக்கிங் போற சுத்திட்டு வர நீயே. ஆனா எனக்கு இங்க நிலைமை பாரு, வேலைக்காரி மாதிரி இருக்கேன் உங்க அம்மா வந்தல இருந்து. நீயே முடிவு பண்ணிக்கோ, ஒண்ணு நான் இருக்கணும் இல்ல உங்க அம்மா இருக்கணும், நீ தான் சொல்லணும். உன்ன பின்ன இங்க வரதில்ல, நான் தான் இங்கே இருமா என்ன பண்றேன்னு சொல்லிட்டு இங்க வர சொல்லிட்டேன். வேற மேல ஆசையில சரின்ட்டு ஒரு பாசமா இருக்காங்க. முன்னாடி உன் மேல பாசமா இருந்தா இப்ப அம்மா மேல பாசமா இருக்கட்டுமே, இது ஒண்ணும் தப்பு இல்லையே. ஏ கூமுட்ட புருஷா, நான் சொல்றது புரியலையா? மனசுல ரணத்தை சொன்னா நீ என்னமோ உங்க அம்மா பத்தியே பேசிட்டு இருக்க. இவ்வளவு பெரிய மீச வச்சாலும் பத்தாது. பொன்னாட்டி சொல்றா என்ன அதுன்னு திருந்தி கேளாமா, பெரிய இது மாதிரி கேக்குறான். இங்க பாருடி, ரோட்ல உட்காந்து அந்தாலும் இருந்தாலும் பல்லுகில உடச்சு போட மாத்துக்கோ. ஆமா நீ பல்ல உடப்ப. இது உங்க அம்மா வட்டு. இதோ வந்துட்டாங்க உங்க மகாராணி, கேளுங்க என்னன்னு. என்னப்பா என்னாச்சு? ஆகாசு அவகிட்ட ஒட்டவே இல்லையா, அவகிட்ட சொல்லிட்டு போலையா, எதுவும் பண்டுக்கலையா, அதுக்காக வருத்தப்பட்டு அழுகுறா, கோவப்படுறா. அது அவ பண்ண தப்பு. ஸ்கூலுக்கு போற பிள்ளை கிட்ட கொஞ்சம் பாசமா இருந்துட்டு பேசிக்கணும். அவங்கிட்ட போய் அசு உசுன்னு கத்திட்டு இருந்தா அந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணும் சொல்லுப்பா? நான் தான் அசு உசுன்னு கத்துனேனாக்கும், நீங்க எதுவுமே பேசலையா? பாத்தியா இப்பயே உன் பொண்டாட்டி எவ்வளவு கோவமா பேசுறான்ட்டு. சரி அதை விடு. நீ ஆகாஷ் கிட்ட அம்மா கூட எல்லாம் பேசக்கூடாது, கிட்ட போவாதுன்னு சொல்லி வச்சிருக்க நீ. அடியாத்தி இது என்ன கூத்தா இருக்கு? அப்பயே சொல்லுவேனா உன் பையன் கிட்ட அம்மா கூட பேசாத ஆட்டுக்குடி கூட பேசாதுன்ட்டு? உன் பொண்டாடி தான் கூறு கிட்டத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்கான்னு நீ நம்பிட்டு இருக்கியே. நான் உன் பிள்ளைட்ட எடுத்து சொன்னேன், அம்மாவை அப்பெல்லாம் பேசக்கூடாதுப்பா, திட்டக்கூடாதுப்பா, அம்மா உனக்காக எவ்வளவு வேலை செய்யறாங்க, அம்மா கிட்ட பொறுமையா போகணும், பாசமா இருக்கணும் அப்படின்னு நான் எடுத்து சொன்னா, அம்மா ஆத்தாடி நான் ஸ்கூல்ல போய் விட்டு வரங்காட்டியும் என்னைய பத்தி இல்லாத பொல்லாதையும் உன்கிட்ட சொல்லி வச்சிருக்கா பாரு. தம்பி அவ சொல்றதை நம்பாதாமா. இந்த அம்மா உண்மைதான் சொல்லுவேன், உண்மைதான் பேச்சுவேன். நான் அப்பயே அப்படி சொல்லுவேனா? அம்மா பத்தி உனக்கு தெரியாதா? சொல்லுப்பா. என்னடி அம்மா கரெக்டா தான் பேசுறாங்க, நீ தான் தப்பா பேசுற மாதிரி தெரியுது. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க, இந்த வீட்டுல உங்க அம்மா இருக்கணும் நான் இருக்கணும். தேனி எத்தனை வாட்டி தான் சொல்லிட்டு இருப்ப? சரி அப்ப நான் வீட்டை விட்டு கிளம்புறேன், போங்க. இருடி போவாதடி. எப்பா போப்பா, என்னதுன்னு கேளு. பாத்தா வீட்டுக்கு போறேங்கிறா, போவா தருப்பா போப்பா. என்னால முடியவே இல்ல, இங்கிட்ட ஒரு நியாயம் அங்கிட்ட ஒரு நியாயம், ஆர் பக்கம் நிக்கணும் கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. இவன் என்ன அவங்க அப்பா வீட்டுக்கு போறானா? எனக்கு வந்து சேர்ந்திருக்கா பாரு. பாத்தி இவகிட்ட பார்த்துதான் பேசணும், என்ன அவ்வளவுதான். நம்ம அவங்கிட்ட ஒண்ணு ரெண்டா மாட்டி விட்டுவா. நான் என்னத்த சொல்றேன், இப்ப நம்ம அவங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு குதிக்கிறா. பேசாம இங்க இருந்து கிளம்பிடலாமா? நாம ஏன் கிளம்பணும்? நம்ம வீடு, நம்ம இங்கதான் இருக்கணும். நம்ம இந்த வீட்டை விட்டு போவே கூடாது. போய் என்ன எதுன்னு பாப்போம்.